ஹலோ 12th standard ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஏன்னா இந்த வீடியோவில் நான் ஒரு 3 சம் டீச் பண்ண போகிறேன். இந்த 3 சம் நீங்கள் தரவாக பார்த்தா போதும், கண்டிப்பாக ஒரு 5 மார்க் ஷுவராக பப்ளிக் எக்ஸாமில் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அந்த 3 சம் எதில் நடத்த போகிறோம் அப்படின்னா, வால்யூம் 1ல் எக்ஸைஸ் 6.7லேருந்து நடத்த போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 சம் இருக்குது. அது வந்து 3 டைப் ஆஃப் சம் வரும். ஸோ ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு சம் நடத்துகிறேன். இந்த 3 சம் மட்டும் தரவாக பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக ஒரு 5 மார்க் ஷுவராக நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த சம் டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன 3 மாடல் சம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பாயிண்ட் 2 வெக்டர் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் மாடல் 2 பாயிண்ட் 1 வெக்டர். தேர்ட் மாடல் 3மே பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. கொடுத்து வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது 2 பாயிண்ட் 1 வெக்டர் கொடுத்தா எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 6.44 இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வெக்டர் பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக், கார்ட்டீசியன், இது 3மே கேட்டிருக்காங்க. தமிழில் துணையலகு உள்ள வெக்டர், துணையலகு அல்லாத வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் 3 கேட்டிருக்காங்க. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொடுத்துருக்க 2 பாயிண்ட்டை ஏ வெக்டர் பி வெக்டர் எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு -i + 2j. அதுக்கடுத்து இங்கே 0 இருக்கிறதுனால 0 போட தேவையில்லை. இந்த பாயிண்ட் கொடுக்கும் பொழுது நம்ம வெக்டர் எடுக்கும்போது பக்கத்தில் ijk நம்ம சேர்த்துக்கணும். அடுத்து ரெண்டாவது 2 2 -1 கொடுத்துருக்காங்க. அப்போ பி வெக்டர் ஈக்குவல் டு 2i + 2j - k. மூணாவது பேரலல் கொடுத்துருக்காங்களே, பேரலல் இணை தமிழில் பேரலல் கொடுத்தாங்கன்னா இந்த கீழே உள்ள வேல்யூ தான் எடுக்கணும். ஸோ கீழே உள்ள வேல்யூ எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா, மேலே கரெக்டாக எக்ஸ் ஒய் இஜெட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இதில் பாருங்க, எக்ஸ் இருக்கு, இஜெட் இருக்கு, ஆனால் இங்கே ஒய்க்கு பக்கத்தில் 2 இருக்கு. நமக்கு இந்த 2 வரக்கூடாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் மேலே இணை 2ஆல் டிவைட் பண்ணிடணும். அதை நம்ம இங்கே எழுதிக்குவோம். இப்போ x - 1/1 இஸ் ஈக்குவல் டு 2y + 1/2 இஸ் ஈக்குவல் டு z + 1/-1. இப்போ x - 1/1 இஸ் ஈக்குவல் டு மேலே இங்கே 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே y மட்டும் வரும், ப்ளஸ் இங்கே 1/2ன்னு வரும், பை இங்கே 1ன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு z + 1/-1. இப்போ இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேல்யூ தான் பி வெக்டர் எடுத்துக்கணும். பி வெக்டர் ஈக்குவல் டு i + j - k. இப்போ 2 பாயிண்ட் ஒரு வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, வெக்டர் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வெக்டர் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ என்ன ஃபார்முலானா, ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் s into b vector minus a vector plus t into v vector. இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்படியே அப்ளை பண்ணுறது. ஃபர்ஸ்ட் a வெக்டர்ங்கிறது -i + 2j plus s into bலேருந்து a மைனஸ் பண்ணணும். ஸோ bலேருந்து a மைனஸ் பண்ணுறோம். இங்கே 2 -1 அப்போ +1 ஆயிடும். இப்போ 2 + 1 3 வந்துடும். 3i கேப். அடுத்து 2 - 2 இது 0 ஆயிடும். அடுத்து -1 -0 -1 அப்படியே இருக்கும். இப்போ -k கேப் பிளஸ் t இன்ட்டு v வெக்டர். இந்த v வெக்டர் அப்படியே எழுதிக்கோங்க, i + j - k. ஸோ அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது கார்ட்டீசியன் கண்டுபிடிச்சிப்போம். ஸோ அதை வச்சு நம்ம நான் பேராமெட்ரிக் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கார்ட்டீசியன் கண்டுபிடிக்கும் பொழுது இந்த 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து x1 y1 z1 எடுத்துக்கணும், இது x2 y2 z2. அடுத்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் வெக்டரு, இது வந்து L M N. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். x1 y1 z1 இஸ் ஈக்குவல் டு -1 2 0. அடுத்து x2 y2 z2 இஸ் ஈக்குவல் டு 2 2 -1. அடுத்து L M N இஸ் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்ச வெக்டர் இங்கே இருக்கு 1 1 -1. இப்போ ஃபார்முலா எழுதிக்கிறோம். x - x1 y - y1 z - z1 x2 - x1 y2 - y1 z2 - z1 L M N இஸ் ஈக்குவல் டு 0. this is the formula. இப்போ அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்போ x - x1ங்கிறது -1, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +1 ஆயிரும். அடுத்து y - y1ங்கிறது 2. அது z - z1 வந்து 0 போட தேவையில்லை. அடுத்து x2 - x1 இதுலேருந்து இதை மைனஸ் போட்டோம். அப்போ 2 - -1 3ன்னு வந்துடும். 2ல் 2 போச்சுன்னா 0. -1 -1 அப்படியே வந்துடும். அடுத்து மூணாவது இதை வந்து அப்படியே எழுதுங்க, 1 1 -1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வந்து நம்ம இது பண்ண போகிறோம், அதாவது டிட்டர்மினன்ட் மெத்தட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் x + 1 அப்படி வச்சுக்கோங்க.
ஸோ இந்த காலத்தையும் இந்த ரோ விட்டுறணும், இந்த 4 நம்பர் எடுத்துக்கிறோம். 0 × -1 0. அதுக்கடுத்து ஃபார்முலா மைனஸு -1 × -1 +1 வந்துடும். அடுத்து ரெண்டாவது இங்கே உள்ள கேன்சல் போகிறோம், சிம்பிள் மாற்றிக்கணும். இப்போ -y - 2. இப்போ இதை விட்டுருவோம். 3 × -1 -3. அடுத்து ஃபார்முலா மைனஸ் 1 × -1 -1 நம்ம +1 ஆகிடும். அடுத்து மூணாவது இந்த z இன்ட்டு இப்போ இதை விட்டுருவோம். 3 × 1 3. 1 × 0 0, அது தேவையில்லை, இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ x × 1 x, 1 × 1 1. இதில் பாருங்க -y - 2, 3ல் 1 போச்சுன்னா -2. இங்கே 3 × z 3z, இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு x + 1, இது நல்லா பாருங்க, இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், ஒரு ப்ளஸ் ஆயிரும், +2 வந்துடும். +2 × y + 2y. ஸோ +2 × -2 -4. ஸோ சிம்பிள் கரெக்டாக இருக்கணும். அடுத்து +3z, இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஆறு எப்படி எழுதுறோம்? ஃபஸ்ட்டு எக்ஸு, அப்புறம் ஒய், அப்புறம் இசட்டு, -4ல் 1 போச்சுன்னா -3, இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 3 கொண்டு போயிருங்க. எக்ஸு ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இதான் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். அடுத்து மூணாவது என்ன கேட்காங்க? நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். இப்போ நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்னா நம்ம இந்த கார்ட்டீசியன் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த எக்ஸ் ஒய் இஜெட் எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஐஜேகேன்னு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆர் வெக்டர் போட்டுக்கோங்க. ஆர் வெக்டர் டாட்னு போட்டு இந்த எக்ஸ் ஒய் இஜெட்டுக்கு பதிலாக ஐ ப்ளஸ் 2j ப்ளஸ் 3k இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் உள்ள 3 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இதான் வந்து நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ ஈஸியாக மூணுக்குமே கண்டுபிடிச்சாச்சு. ஈஸியாக இதுக்கு வந்து 5 மார்க் வாங்கிடலாம். ஸோ ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் சம் சொல்லியிருந்தேன். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் சம் வந்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்த சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். இந்த 3 வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 5 மார்க் ஷுவராக அட்டன் பண்ணிடலாம். இப்போ அடுத்து இந்த வருஷம் 2026 நடந்த ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் 1 இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதில் உள்ள எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம் தான்.